வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். நீங்க எப்பவாவது ஒரு புது விஷயத்த கத்துக்க நினைக்கும் போது ஒரு மாயையில சிக்கி இருக்கீங்களா? அதாவது ஒரு விஷயத்த படிச்சுட்டா உடனே செஞ்சிடலாம்னு நினைக்கிறோமே, அது சொல்றீங்களா? ஆமா, அதேதான். இப்போ நீச்சல் கத்துக்கிறத பத்தி ஒரு புக்க முழுசா படிச்சுட்டா உடனே கடல்ல குதிச்சு நீந்தரலாம்னு நினைக்கிறது போல. கைகள எத்தனை டிகிரி கோணத்துல வீசணும், எந்த வினாடியில மூச்சு விடணும்லாம் துல்லியமா மனப்பாடம் செஞ்சிருப்போம். கரெக்ட். ஆனா நீச்சல் குளத்தோட விளிம்புல நின்னுட்டு அந்த உறைபனி குளிர்ல தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே நம்ம மூளை அந்த புக்க நிதானமா புரட்டியா பாக்கும். நிச்சயமா கிடையாது. நிஜத்துல தண்ணிக்குள்ள விழுந்தா உடம்பு பதறும், கை கால் முடங்கும். மூழ்கிடுவோங்கிற பயம் மட்டும்தான் மேலோங்கும். உண்மைதான். தண்ணி எவ்வளவு குளிரா இருக்கும், அலைகள் எப்படி தாக்கும்னு எழுத்துக்களா படிக்கும்போது ரொம்ப ஈஸியா தோணும். ஆனா களத்துல இறங்கும்போது அந்த தியரி எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. அந்த தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய இடைவெளியை தான் நம்ம மூளை எதிர்கொள்ள ரொம்ப திணறுது. ஒரு விஷயம் தர்க்க ரீதியா நமக்கு புரிஞ்சாலும், அத செயல்படுத்துறது கஷ்டமா இருக்கு. ஆமா, நம்ம உடம்பு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுத்துறதுக்கு நடுவுல ஒரு பெரிய பாலம் கட்டப்பட வேண்டியிருக்கு. நாம எல்லாருமே அந்த பாலத்தை கட்ட தவற விட்டுட்டு, ஏன் நமக்கு அந்த திறன் இன்னும் வரல அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறோம். சரியா சொன்னீங்க. அந்த இடைவெளிய, அந்த பாலத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். குறிப்பா இங்கிலீஷ் கத்துக்கிறத பத்தி. வெறுமனே புத்தகங்கள படிக்கிற ஒரு செயலாகவோ, இல்ல இலக்கண விதிகள மனப்பாடம் செய்ற ஒரு சலிப்பான வேலையாகவோ இல்லாம, எப்படி சரளமா பேசுறது அப்படிங்கிற ஒரு தேடல் தான் இது. சூப்பர். இதுக்காக இங்கிலீஷ் ஈஸி பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் காணொளிய தான் இன்னைக்கு நம்ம ஆதாரமா எடுத்துக்கிட்டோம். இது ஏதோ ஸ்கூல் மாணவர்களுக்கான சாதாரண இலக்கண பாடம் கிடையாது. இது உங்க மூளைக்கும் உங்க வாய்க்கும் சேர்த்தே பயிற்சி கொடுக்கிற ஒரு இன்டராக்டிவ் பயிற்சி முறை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பல வருஷமா ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு கூட ஒரு பத்திய படிச்சா புரியும், தப்பில்லாம எழுத வரும். ஆனா யாராவது முன்னாடி வந்து நின்னு சரளமா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சா வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக்கும். அதேதான். மூளைக்குள்ள இங்கிலீஷ் வாக்கியங்கள் ஓடும், ஆனா நாக்கு சுழலாது. நீங்க எவ்வளவுதான் இங்கிலீஷ் படங்களை பார்த்தாலும் சரி, புத்தகங்களை படிச்சாலும் சரி, நீங்க வாய் திறந்து அந்த குரல் நான்களை அதிர்வடைய செய்யாத வரைக்கும் அது வேலைக்கு ஆகாது. ஆமா, அது ஒரு செயலற்ற அறிவு, அதாவது பாசிவ் நாலேஜ். ஆகவே மூளையோட ஒரு மூளையில தூங்கிட்டு இருக்கும். அதை தட்டி எழுப்பி எப்படி ஆக்டிவா மாற்றுவது என்பதற்கு இந்த காணொளி ஒரு சுவாரஸ்யமான தீர்வை முன்வைக்குது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோல அவங்க ரொம்ப முக்கியமா முன்வைக்கிற அந்த பயிற்சி முறையோட பேரு ஷேடோவிங். வெறுமனே கைகட்டி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்காம உங்கள களத்துல இறக்கி செயல்பட வைக்கிறது தான் இதோட நோக்கம். ஷேடோவிங்னா என்னன்னு விளக்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகரோட பாட்டை கேட்கும்போது நடக்கிறது போல இருக்கா? நீங்க வெறும் பாட்டோட வரிகளை மட்டும் படிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த பாடகர் எந்த இடத்துல குரலை உயர்த்துறார், எந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கறாருன்னு கூர்ந்து கவனிச்சு, அதே ஏற்ற இறக்கங்களோட நீங்களும் சேர்ந்து பாடுவீங்க. ஆமா, கிட்டத்தட்ட அந்த பாடகரோட குரலையே உங்க தொண்டைக்குள்ள கொண்டு வர்ற ஒரு முயற்சி போல. இந்த ஒப்பீடு சரியா இருக்கா? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றா, நீங்க சொன்ன அந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப துல்லியமானது. இசைக்கும் மொழிக்கும் உண்மையிலே பெரிய வித்தியாசமே கிடையாது. அப்படியா? ஆமா, மொழி என்பதும் ஒரு வகையான சிக்கலான இசைதான். காணொலியில அவங்க இந்த ஷேடோவிங் பயிற்சியை வடிவமைச்சிருக்க விதமே அதைத்தான் நிரூபிக்குது. ஓஹோ, எப்படி வடிவமைச்சிருக்காங்க? முதல்ல ஒரு வாக்கியத்தை ரொம்ப மெதுவா பேசி காட்டுறாங்க. அப்புறம் அதை இயல்பான வேகத்துல பேசுறாங்க. அதன் பிறகு உங்களை அதே போல உச்சரிக்க சொல்றாங்க. இங்க கவனிக்க வேண்டியது வார்த்தைகளை மட்டும் இல்ல, வேற எது? உச்சரிப்பு, பேசுற வேகம் அல்லது தாகம், அப்புறம் அந்த குரல் ஏற்ற இறக்கம். இந்த மூணையும் அப்படியே ஒரு டேப் ரெக்கார்டர் போல காப்பி பண்றது தான் இந்த பயிற்சி. ஒரு நிமிஷம் இருங்க. நாமே சொந்தமா இலக்கணத்தை பிழை இல்லாம சேர்த்து பேசலாமே, எதற்காக இன்னொருத்தர் பேசுறத அப்படியே கிளிப்பில் போல காப்பி அடிக்கணும்? ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா சொந்தமா பேச நினைக்கும் போது நடக்கிற நரம்பியல் செயல்பாட்டை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். சரி. நீங்க சொந்தமா பேச முற்படும் போது மூளை முதல்ல உங்க தாய்மொழியில அந்த எண்ணத்தை உருவாக்குது. அப்புறம் அதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்குது. கரெக்ட். அதுக்கப்புறம் அது இலக்கணப்படி சரியான ஒரு முறை செக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வாய்க்கு அதை பேசுவதற்கான கட்டளையிடும். ஓ, இவ்ளோ ப்ராசஸ் நடக்குதா? ஆமா, இத்தனை வேலைகளை மூளை செய்யறதுக்குள்ள நிஜ வாழ்க்கை உரையாடல்ல சில நொடிகள் வீணாயிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தயக்கம் வந்துடும். ஆனா ஷேடோவிங் செய்யும்போது நாம் அந்த மொழிபெயர்ப்பு பகுதியை தவிர்த்துறோமா? அப்படியே முழுமையா தவிர்த்துட்டு நேரடியா தசை பயிற்சிக்கு, அதாவது மசில் மெமரிக்கு போயிடுறோம். உங்க நாக்கு, உதடு, தொண்டை எல்லாத்துக்கும் அந்த புதிய ஒலிகளை உருவாக்குற பழக்கத்தை ஏற்படுத்துறீங்க. அட, சைக்கிள் ஓட்டும் போது எப்படி நாமே அறியாம பேலன்ஸ் பண்ணி கால்கள் பெடல சுழற்றுதோ
அல்லது கார் ஓட்டும்போது கை தானா கியரை மாற்றுறதோ அந்த தசை நினைவகத்தை பத்தி பேசுறீங்க. எக்ஸாக்ட்லி. சரி, நாம இப்போதே இத முயற்சி செய்து பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோல வர்ற ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க, நான் அதை ஷேடோ செய்ய முயல்றேன். அதோட உணர்வு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே, நான் ஒரு வாக்கியத்தை ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தோட சொல்றேன். அதை அப்படியே நகலெடுங்க. ஐ ஆம் so frustrated with this project. I am so frustrated with this project. ஆஹா, இத சொல்லும்போது என் மூளை இலக்கணத்தை பத்தி கொஞ்சமும் சிந்திக்கல. பாத்தீங்களா? ஆமா, நீங்க அந்த so அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுத்த அழுத்தத்தையும் ஃப்ரஸ்ட்ரேட்டட்னு சொல்லும்போது இருந்த அந்த எரிச்சலான தாளத்தையும் என்னோட தொண்டைக்குழியில எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறதுல மட்டும்தான் என் கவனம் இருந்துச்சு. அந்த வார்த்தைகளை என் நாக்கு எப்படி வளைஞ்சு உச்சரிக்குதுங்கிற பிசிக்கலான உணர்வை என்னால நிஜமாவே உணர முடிஞ்சது. நீங்க சரியா அந்த புள்ளிய தொட்டுட்டீங்க. இது 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணுங்கிற கவலை இல்லாம செய்யப்படுற ஒரு பயிற்சி. இலக்கணம் தவறாயிடுமோ அப்படிங்கிற அறிவுபூர்வமான பயத்தை விட்டுட்டு இயற்கையான ஒலியை உருவாக்குறதுக்கான ஒரு உடற்பயிற்சி இது. ஓஹோ. இந்த வீடியோ பலமுறை சரியா பேசணும்னு கவலைப்படாதீங்க, வெறும் குரல் எழுப்புங்க அப்படின்னு வலியுறுத்துறது இதுக்காகத்தான். இந்த தசை பயிற்சி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இந்த காணொளியில வர்ற ஒரு சூழல் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. என்ன நெருடல்? இப்போ இங்கிலீஷ் கத்துக்க எத்தனையோ வழிகள் இருக்கு. ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி ஆர்டர் செய்யறது போலவோ, இல்ல ஒரு டூர் போய் புது நண்பர்கள் கிட்ட பேசுறது போல ரொம்ப எளிமையான ஜாலியான சூழ்நிலைகளை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். சரி. அதை விட்டுட்டு இந்த வீடியோல மார்க் அப்புறம் சாரா அப்படிங்கிற 2 நபர்களுக்கு இடையிலான உரையாடல் காட்டப்படுது. மார்க் அவனோட புது ப்ராஜெக்ட்ல ரொம்ப பின்தங்கிட்டான். தவறான வேலைகள்ல நேரத்தை வீணாக்கிட்டான். அவனுக்கு அதீத மன அழுத்தம். ஆமா. அவனுக்கு சாரா ஆறுதல் சொல்றா. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, ஏன் இப்படி ஒரு அலுவலக நெருக்கடி, திட்டமிடல், தோல்வி அப்படின்னு ஒரு மன அழுத்தமான சூழலிய இந்த மூலப்பொருள் பயன்படுத்துது? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மனித மூளை எப்போதுமே தட்டையான உணர்ச்சிகளற்ற தகவல்களை ரொம்ப சுலபமா நிராகரிச்சிடும். அப்படியா? ஆமா. இப்போ எனக்கு ஒரு காஃபி வேண்டும் அப்படிங்கிற வாக்கியத்துல உங்களுக்கு எந்த உணர்ச்சிகரமான ஈடுபாடும் கிடையாது. ஆனா மார்க்கோட சூழ்நிலையை பாருங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை அவனால முடிக்க முடியல. ரொம்ப குழப்பத்துல இருக்கான். ஒரு உதவி தேவைப்படுற பலவீனமான நிலையில இருக்கான். ஆமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கான். ஆசுவாசம் நேயராகிய உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா கடத்தப்படுது. ஓ, ஒரு விதமான எமோஷனல் கனெக்ட். அதாவது ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலையில சொதப்பிட்டு யார்கிட்டயாவது போய் நிக்கும்போது அவங்க பரவாயில்ல, எனக்கும் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இது எல்லோருக்கும் நடப்பதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம் உங்க மனசோட ஆழமா தொடர்பு கொள்கிறது. உண்மைதான். நேர மேலாண்மை பிரச்சனை, கவனச்சிதறல், திட்டமிட்டதை செய்ய முடியாம திணறுவது, இதெல்லாம் மார்க்கோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம அனைவரோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள். கண்டிப்பா. மூளையோட அமைப்பு பொறுத்தவரை உணர்ச்சிகளோடு இணைக்கப்படுற தகவல்கள் அமிக்டலா அப்படிங்கிற பகுதியால ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்படுது. மொழியை இந்த மாதிரி நிஜ வாழ்க்கை போராட்டங்களோட இணைச்சு படிக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்ம நினைவுல அப்படியே பதிஞ்சிடும். வாவ். அது வெறும் வார்த்தைகளா இல்லாம ஒரு உணர்வாகவே சேமிக்கப்படும். அடுத்த முறை நீங்களும் ஏதோ ஒரு வேலையை முடிக்காம திணறும்போது எந்த மொழிபெயர்ப்பு முயற்சியும் இல்லாம ஐ ஃபீல் அ பிட் லாஸ்ட் அப்படிங்கிற மார்க்கோட வார்த்தைகள் உங்க ஆழ்மனத்திலிருந்து தானாகவே உங்க உதறுகளுக்கு வந்துடும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எந்த சூழ்நிலையோட நாம உளவியல் ரீதியா ஒன்றி போறோமோ அந்த சூழ்நிலைக்கான மொழியையும் நாம எந்த முரண்பாடும் இல்லாம உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திறவுகோல். நிச்சயமா. சரி, மார்க்கோட இந்த அழுத்தமான பிரச்சனையிலிருந்து அதற்கான தீர்வா அமையிற குறிப்பிட்ட வார்த்தைகளை நோக்கி நாம போகும்போது இந்த காணொளி ஒரு சுவாரஸ்யமான உத்திய கையாளுது. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்ன உத்தி? அவங்க அந்த உரையாடலை அப்படியே கொடுத்துட்டு நிறுத்திக்காம அதிலிருந்து 3 மிக முக்கியமான வார்த்தைகளை தனிமைப்படுத்தி அதை ஆழமா அலசுறாங்க. ஆமா, அந்த 3 வார்த்தைகள் ஷெட்யூல், அதாவது திட்ட அட்டவணை, கெட் பேக் ஆன் ட்ராக், அதாவது மீண்டும் சரியான பாதைக்கு திரும்புதல், அப்புறம் டிஸ்ட்ராக்டட், அதாவது கவனச்சிதறல். இவ்வளவு பெரிய உரையாடல்ல இந்த 3 மட்டும் ஏன் குறிப்பா உருவி எடுக்கணும்? ஏன்னா இந்த 3 வார்த்தைகளும் வெறும் இங்கிலீஷ் சொற்களஞ்சியங்கள் கிடையாது. இவை ஒரு பிரச்சனையோட உடற்கூறியல அப்படியே விளக்குது. எப்படி? மார்க்கோட பிரச்சனை எங்க தொடங்குச்சு? அவனோட ஷெட்யூல்ல பின்தங்கிட்டான். அதுக்கு காரணம் என்ன? அவன் டிஸ்ட்ராக்டட் ஆயிட்டான். அதாவது அவனோட கவனம் சிதறிடுச்சு. இனி அவன் என்ன செய்யணும்? கெட் பேக் ஆன் ட்ராக் ஆகணும். அதேதான், மீண்டும் சரியான பாதைக்கு திரும்பணும். ஒரு பிரச்சனை, அதற்கான காரணம், அதற்கான தீர்வு, 3 இந்த வார்த்தைகளுக்குள்ளே அடங்கிடுச்சு.
இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற விதத்திலயும் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. உச்சரிப்புலா அதை எப்படி சொல்றீங்க? நீங்க டிஸ்ட்ராக்டட் அப்படிங்கிற வார்த்தைய சத்தமா சொல்லி பாருங்க. அந்த ட் மற்றும் க் அப்படிங்கிற ஒலிகள் உங்க வாயில நாக்க தடுத்து ஒரு விதமான தடையை உருவாக்கி தான் வெளிவரும். ஓ ஆமா. கவனம் சிதறுவது எப்படி ஒரு தடையோ, அந்த வார்த்தையோட ஒலியும் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஷெட்யூல் அப்படிங்கிறதுல உள்ள அந்த ஆரம்ப ஸ்கு ஒலி, கெட் பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிறதுல உள்ள அந்த தொடர்ச்சியான தாளம், இவை எல்லாமே மூளைக்கு கொடுக்கப்படும் தனித்துவமான தசை நினைவுகள். இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் நான் இங்க கவனிச்சேன். சாரா மார்க்கெட்ட ஒரு ஆலோசனை சொல்றா. டர்ன் ஆஃப் யுவர் ஃபோன் so you don't get distracted. அதாவது உன் போனை அணைச்சு வை, அப்பதான் உன் கவனம் சிதறாது அப்படின்னு. ஆமா, நான் இத ஒரு மொழி பயிற்சியா பார்க்காம ஒரு வாழ்க்கை முறை பயிற்சியா பார்க்கறேன். மொழிய கத்துக் கொடுக்கும் போதே போனை அணைச்சு வைத்தா கவனச்சிதறல் இருக்காது அப்படிங்கிற ஒரு உளவியல் மற்றும் உற்பத்தி திறன் ஆலோசனையும் இந்த வீடியோ மறைமுகமா திணிக்குது இல்லையா? ரொம்ப கரெக்ட். இது ஒரு மிகச்சிறந்த கற்றல் உத்தி. ஒரு மொழிய வெறுமனே மொழியா கத்துக்கும் போது ஏற்படுற சலிப்பை தவிர்க்க, அந்த மொழியின் மூலம் உங்க நிஜ வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு உங்க மூளைக்கு ஒரு சமிக்ஞை அனுப்பப்படுது. ஓஹோ. He is distracted. We need to get back on track. அப்படின்னு நீங்க இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க மூளை 2 விஷயங்களை செய்யுது. என்னென்ன? 1, இங்கிலீஷ் உச்சரிப்ப பழகுது. 2, கவனச்சிதறலை எப்படி தவிர்ப்பது, எப்படி மீண்டும் சரியான பாதைக்கு திரும்புறது அப்படிங்கிற அந்த வழிமுறையையும் தங்களோட ஆழ்மனசுல உள்வாங்கிக்குது. மூளை எப்பவுமே ஒரு தீர்வா வர்ற விஷயங்களை லாங் டேர்ம் மெமரியில ரொம்ப ஈஸியா சேவ் பண்ணிக்கும். வாவ், இது நிஜமாவே சூப்பரான ஒரு அப்ரோச். சரி, வார்த்தைகளை கத்துக்கிட்டோம், உணர்ச்சிகரமான சூழலை புரிஞ்சுக்கிட்டோம், வார்த்தைகளோட ஒலிகளை பத்தியும் பேசிட்டோம். ஆனா இதை எப்படி நிஜத்துல பயன்படுத்துறது அப்படிங்கிற இறுதி படிக்கு நாம வரலாம். கண்டிப்பா. காணொளியோட இறுதியில ஒரு கேள்வி பதில் பகுதி வருது. அங்க அவங்க ஒரு முக்கியமான விதியை வைக்கிறாங்க. வீடியோவை நிறுத்திவிட்டு சத்தமா பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறது. சத்தமா பேசுறது தசை பயிற்சின்னு நீங்க முன்னாடியே ரொம்ப தெளிவா விளக்கிட்டீங்க. ஆனா அதுக்கடுத்து ஒரு வரியை சேர்க்கறாங்க பாருங்க. புன்னகையுடன் பதிலளியுங்கள். ஆமா, say your answers with a smile அப்படின்னு. இது என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. இலக்கணம் படிக்கும்போதும் மொழி கற்கும்போதும் எதற்காக சிரிக்கணும்? புன்னகைக்கும் உச்சரிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. மொழியியல் கற்பித்தல்ல உள்ள ரொம்ப ஆழமான உளவியல் இது. நாம ஒரு புதிய மொழிய, குறிப்பா இங்கிலீஷ் போல சமூகத்துல ஒரு அந்தஸ்தா பார்க்கப்படுற மொழியை கத்துக்கும்போது நம்ம மூளை எப்போதுமே ஒரு விதமான தற்காப்பு நிலையில தான் இருக்கும். ஆமா, தப்பு செஞ்சிடுவோமோன்னு ஒரு பயம். கரெக்ட். கிராமர் தவறாகிடுமோ, மத்தவங்க நம்ம பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கும். உளவியல்ல இந்த தயக்கத்திற்கு அஃபெக்டிவ் ஃபில்டர்னு பெயர். அஃபெக்டிவ் ஃபில்டர்? ஆமா, இது உங்க உணர்ச்சிகள் உருவாக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத தடுப்புச்சுவர். இந்த சுவர் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு குறைவாதான் நீங்க புதிய விஷயங்களை உள்வாங்குவீங்க. அப்போ யாராவது இங்கிலீஷ்ல வேகமா ரொம்ப சரளமா பேசினா நமக்கு தெரிஞ்ச பதில சொல்றதுக்கு கூட நம்ம தயங்கி அமைதி ஆகிடுவோமே, அந்த பயம் உருவாக்குற சுவர் தானே இது? அதேதான். நீங்க மன அழுத்தத்துல அல்லது பயத்துல இருக்கும்போது மூளையோட அமிக்டாலா உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற அந்த தற்காப்பு மோடுக்கு போயிடும். அந்த நேரத்துல கற்றல், மொழி போன்ற விஷயங்களுக்கு மூளை எந்த ஆற்றலையும் செலவிடாது. ஓ, அப்போ சத்தமா பேசுறது, சத்தமா பேசுறது, அதுவும் குறிப்பா புன்னகையோட பேசுறது அப்படிங்கிறது அந்த சுவரை உடைச்சு நூறுக்கிற ஒரு பயாலஜிக்கல் தந்திரம். அட, நீங்க புன்னகைக்கும் போது உங்க முகத்துல உள்ள தசைகள் தளருது. உங்க மூளைக்கு செல்ற நரம்புகள் இங்க எந்த ஆபத்தும் இல்ல, இது ஒரு பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான சூழல், நீ ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மெசேஜ அனுப்புது. அப்போ நாம புன்னகை செய்யறதன் மூலம் எல்லாம் சரியா இருக்குன்னு நம்ம மூளையே நம்ம தந்திரமா ஏமாத்துறோம். ஏமாத்துறோம் அப்படிங்கறத விட மூளைக்கு பாதுகாப்பான உணர்வை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். மூளை அந்த பாதுகாப்பான உணர்வை அடைஞ்ச உடனே மொழி கற்பதற்கான அதோட கதவுகளை முழுமையா திறந்து விடுது. சூப்பர். இருக்கும் குறையுது. நீங்க ரிலாக்ஸா இருக்கும்போது காற்று எளிதா வெளியேறும். உங்களோட உச்சரிப்பு இயற்கையாவே இன்னும் தெளிவாகவும் சுருதியோட மாறும். வாவ். ஆக புன்னகை அப்படிங்கிறது வெறும் முகபாவனை கிடையாது. அது தன்னம்பிக்கையை வளர்க்கும் மற்றும் மூளைக்கு மொழியை எளிதாக்கும் ஒரு மிகச்சிறந்த உயிரியல் கருவியாக செயல்படுது. அதனால தான் வீடியோவை பலமுறை பார்த்து தயக்கமின்றி புன்னகையோடு திரும்ப திரும்ப பேசுமாறு அவங்க வலியுறுத்துறாங்க. ஒரு சின்ன புன்னகைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நரம்பியல் மற்றும் உளவியல் சங்கிலி மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. சரி, எனவே இதன் முழு அர்த்தம் என்ன?
இதுவரை நாம அலசியத ஒரு நேர்கோட்ல வச்சு பார்ப்போம். சரி. இங்கிலீஷ்ல சரளமா பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இலக்கண புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான விதிகளை மனப்பாடம் செய்யற மூளைக்கான வேலை கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது ஒரு செயல்முறை. அது திரும்ப திரும்ப பயிற்சி செய்யற உடலுக்கான வேலை. ஒரு பாட்ட பாடுறது போல. குரல் ஏற்ற இறக்கங்கள உச்சரிப்ப எந்தவித தயக்கமும் இல்லாம நகலெடுக்கும் ஷேடோயிங் பயிற்சி. பயத்தை விட்டுட்டு தப்பு நடந்தாலும் பரவாயில்லன்னு முகத்துல ஒரு புன்னுகையோட அந்த வார்த்தைகளை சத்தமா உச்சரிக்கிறது. மார்க் அப்புறம் சாரா போல நிஜ வாழ்க்கையோட உணர்ச்சிகளோட அதை பொருத்தி பார்க்கிறது. கரெக்ட். இந்த ஷேடோவிங் முறையோட இறுதி நோக்கமே மொழிய உங்க மூளையோட அறிவு பகுதியிலிருந்து எடுத்து உங்க உடலோட தசைப்பகுதிக்கு நிரந்தரமா மாற்றுவதுதான். நீங்க ஒவ்வொரு முறையும் சத்தமா சிரிச்சுக்கிட்டே ஷேடோ செய்யும்போது நீங்களே அறியாம அந்த மொழியை கையாளும் திறனை உங்களோட ஒரு அங்கமா மாத்திக்கிறீங்க. ஆமா. ஒரு கட்டத்துல தாய்மொழியைப் போலவே எந்த யோசனையும் இன்றி இங்கிலீஷ் வார்த்தைகள் உங்க உதடுகளிலிருந்து உதிரத் தொடங்கும். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இத ஒரு பெரிய கோணத்துல சிந்திச்சு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி? சொல்லுங்க. இப்போ ஒரு மொழிய கத்துக்க அந்த மொழியை இயல்பா பேசுறவங்களோட உச்சரிப்பையும் வேகத்தையும் அப்படியே நகலெடுக்கும் இந்த ஷேடோவிங் முறை இவ்வளவு சிறப்பா வேலை செய்துன்னா, சரி. நமது வாழ்க்கையின் மற்ற சவால்களுக்கும், உதாரணமா ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அல்லது மிகச்சரியா நேரத்தை நிர்வகிக்கும் ஒரு வெற்றியாளர் ஆகணுமா, அவங்களோட பழக்க வழக்கங்களை அப்படியே ஷேடோ செய்வதன் மூலம் நாமும் அந்த திறன்களை கத்துக்க முடியுமா? வாவ், இது ரொம்ப ஆழமான சிந்தனை. மொழிக்கு வேலை செய்யற மூளையோட அதே விதிகள் தான் மனிதனோட மற்ற எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் வேலை செய்யுது. இத நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்வாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஆமா. அதான் புதிய செயல்களை திரும்ப திரும்ப செய்யும்போது மூளை தன்னைத்தானே புதிய பழக்கங்களுக்கு ஏற்ப மறுசீரமைச்சுக்கும் திறன். நீங்க ஒரு சிறந்த பேச்சாளரா ஆக விரும்பினா உலகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களோட வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க எங்க கைகளை அசைக்கிறாங்க, எங்க மௌனம் காக்குறாங்க, எங்க குரலை உயர்த்துனாங்க அப்படிங்கறத அப்படியே ஷேடோ செய்து பழகலாம். அட, வெற்றி பெற்ற ஒருத்தரோட செயல்களையும் உடல் மொழியையும் நாம தொடர்ந்து எந்த தயக்கமும் இன்றி ஷேடோ செய்யும்போது நமது மூளை அந்த வெற்றியாளரின் மனநிலைக்கு தன்னைத்தானே வடிவமைச்சுக்கும். சூப்பர். ஆக நீங்க கத்துக்க நினைப்பது ஒரு மொழியா இருந்தாலும் சரி, ஒரு புதிய பழக்கமா இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில ஒரு புதிய கட்டத்தை அடைவதா இருந்தாலும் சரி, நீங்க யார ஷேடோ செய்ய போறீங்க? நீச்சல் புத்தகத்தை மூடி வச்சுட்டு எப்போ நிஜ தண்ணில குதிச்சு பயிற்சி செய்ய போறீங்க? இந்த சிந்தனையோடு இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நீங்களும் புன்னகையோடு பயிற்சி செய்ய தொடங்குங்கள். கண்டிப்பா. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசல்ல நாம சந்திக்கலாம்.